ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நம்ம டே டு டே யூசேஜில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்டிவர் எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப் வந்து யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் வந்து பார்த்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும், மைண்ட் வந்து நிறைய ஃபக் ஆகும். அது நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணினா உங்களுடைய சோஷியல் மீடியா ஆப்பில் இருக்க எந்த ஆப்பில் இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கட் ஆயிரும். அது வந்து எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷனை வந்து டிசேபிள் பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வராது. நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஃபர்மேஷனில் அதே போய்ட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் எந்த ஒரு ஆப் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் மேனேஜ் ஆப்பில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தொல்லை இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.